ஸோ நம்ம புத்தாண்டு பலன்கள்லேயே பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் சிரமமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் இருக்குமா? இந்த பலன்கள்ல ஏதாவது இருக்கா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். குடும்பத்தில் ஒரு சிம்மம் பிறந்தாலே குடும்பம் ஜெயிச்சுருன்றவன். ஏன் அப்படின்னா சிம்மம்னா சூரியன். சூரியன் பார்த்தீங்கன்னா அதுகிட்ட இருந்த மற்ற கிரகங்கள்லாம் ஒளியை வாங்கி மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கின்றன. அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறது சிம்ம ராசிக்காரன், சிம்ம லக்னத்துக்காரன் தான் இருப்பான். இவன் தான் ஓடோடி வந்தோம். குடும்பத்தையே தோளில் தாங்குற ராசிங்க. நேர்மை ஜாஸ்தி இந்த ராசிக்கு. வேணும் வேண்டாம் கட்டன் ரேட்டாக இருக்கும். இந்த ராசிக்கு நிர்வாக திறமை. இவங்க எங்கே போனாலும் முக்கியத்துவம் முதல்துவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அஷ்டம சனிங்கிறனால இப்போ எப்படின்னா இவங்களாம் F1 ஃபார்முலா ரேஸில் ஓடுற வண்டி இன்னைக்கு டிராஃபிக்கில் மாட்டிருக்கு. ஃப்ரீ ரூட் கிடைச்சதுன்னு வைங்க, இவங்க போகிற ஸ்பீடுக்கெலாம் நம்ம ஓட முடியும். டபுள் அஜித் குமார் மாதிரி ஆயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு 11 வக்ர நிவர்த்தி அடையுது. 11ஆம் இடம் வெளுத்தாலே ஜெயிச்சிருவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் போகும்போது ராமனே வெயிட் பண்ணார் அவனை ஜெயிக்க முடியாதுன்னு. அப்போ அவனுக்கு எப்போ 12க்கு வந்ததோ அப்போ தான் அவனை வீழ்த்தினாங்க. 11 இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ தோஷம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இந்த ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் வெற்றி வகை சூடும் காலகட்டங்கள். எண்களாக 1 மற்றும் 3 இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்தி பாருங்க. இவங்க ஜெயிக்கணும், மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னாலே இவங்க குரு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லை குழந்தை வழிபாடு, குழந்தை வடிவத்தில் இருக்க ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே ரொம்ப 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 நல்லது.